காப்புறுதி பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக நைஜீரியாவில் தான் நீரில் மூழ்கி இறந்துவிட்டதாக நாடகமாடிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். லண்டன் மாநகர காவல்துறையின் காப்புறுதி மோசடி புலனாய்வு பிரிவினர் பர்மிங்ஹாம் பகுதிக்கு சென்று இந்த 24 வயது சந்தேக நபரை மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை காப்புறுதி மோசடி புலனாய்வு பிரிவினர் தங்களது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர். பயண மோசடிகளை கண்டறியும் எங்களது தீவிர விசேட வாராந்திர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆயுள் காப்புறுதி பணத்தை பெறுவதற்காக தனது சொந்த மரணத்தை நாடகமாடிய பர்மிங்ஹாம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் நைஜீரியாவிற்கு பயணம் செய்திருந்த போது அங்கு நீரில் மூழ்கி இறந்துவிட்டதாக கூறி போலியான தகவல்களை வழங்கி காப்புறுதி தொகையை கோரியுள்ளார். இதன் அடிப்படையிலேயே போலியான பிரதிநிதித்துவம் மூலம் மோசடி செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பயணங்களின் போது காப்புறுதி நடைமுறைகளை தவறாக பயன்படுத்தி பொய் வழக்குகளை பதிவு செய்து மோசடியில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து தண்டிப்பதற்காக லண்டன் மாநகர காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒரு வார கால விசேட அதிரடி சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது.